கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலின் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரை நான் சந்திப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கத்தை இதுவரைக்கும் நம்மளை நடத்தின அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை கத்தை செய்ய போகிற எல்லோரும் சேர்ந்து பாடி நம்ம கத்தரை மகிமைப்படுத்தவும். கடந்த வருஷத்தில் தேவன் எங்களுக்கு கொடுத்ததான ஒரு புதிய பாடல், பெரிய காரியம் செய்திடுவாய் மென்மேலும் பலப்படுவாய் என்ற பாடலை பாடி நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஆமென். நன்றியோடு எல்லார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிந்தவர்கள் எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். நன்றி அப்பா, பெரிய காரியம் செய்யுங்கன்னு சொல்லுவோமா? ஆமென். பெரிய காரியம் செய்திடுவாரே மென்மேலும் பலப்படுவாயே, சீக்கிரமாகவே காரியத்தையே நிறைவேற்றி முடிப்பாரே, நீதியோடே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றுவா. உன் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஓ காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உம்மாள் கொடும் எல்லாம் கொடும், உம்மாள் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பெரிய காரியம் செய்திடுவாரே மென்மேலும் பலப்படுவாயே. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். பரலோக தேவன் காரியத்தை கைகுடி வர பண்ணினாரே. யோசேப்பு ஆண்டுடைய வார்த்தையில் அவர் நிலைத்து நின்றாரே. அதோ ஆண்டு உங்க கூட என்னோடு இருக்க போகிறார். ஆமென். எல்லா காரியங்கள் கைகுடி வர பண்ணுவான். யோசேப்போடே கர்த்தர் இருந்தா காரிய சித்தி உள்ளவனானா. சொல்லுவோமாம். யோசேப்போடே கர்த்தர் இருந்தா காரிய சித்தி உள்ளவனானாம். பரலோக தேவன் காரியத்தை செய்வார், பரலோக தேவன் காரியத்தை செய்வா, கைகூடி என்றும் வர பண்ணுவா, கைகூடி என்றும் வர பண்ணுவா. உம்மாள் குடும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் குடும், ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாமாகும். உம்மாள் குடும் சொல்லுங்க. எல்லாம் குடும், ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாமாகும், பெரிய காரியம் செய்திடுவாரே. நீ மென்மேலும் பலப்படுவாய். வார்த்தையை நம்பி வந்திருக்கிறீங்களா? ஏன்னா வார்த்தை ஒரு நாள் மாறாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மை இல்லவே. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? நீதியோடே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றுமா, உன் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில். ஓ கர்த்தரால் எல்லா காரியங்கள் வாய்க்க போகிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் அவருடைய ஒரு வார்த்தை சொன்னால் போதும். வார்த்தையில ஜீவன் உண்டு, வார்த்தையில வல்லமை உண்டு. அவர் நல் வார்த்தைகளை கொடுப்பார். ஓ நல்ல வார்த்தைகள், ஏற்ற வார்த்தை அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்துவாரே.
அந்த வார்த்தை நன்றாய் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக ஆவியான கிரியை செய்ய போறீங்கப்பா. எங்களுடைய கருத்துக்கு நேரம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்யா நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உன்னத ஆண்டவரை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், பிரியமானவர்களே. இந்த மாதம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறாரா. சங்கீதம் 138:2 அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இந்த நாட்களில் அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வேகமாய் வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இது நல்ல வார்த்தை என்றார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட நல்ல வார்த்தையை கொடுக்க போறாரா? என்ன சம்பவம் என்று சொன்னா, பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள், ஆகாபினுடைய அந்த இசபேலினுடைய அந்த சனத்தினுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர். ஆனால் எலியா மாத்திரம் தனித்து நிற்கிறார். இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலைகளில் அவர்கள் ஒரு காரியத்தை ஆவியானவருக்குள்ளே ஏவுகிறார். 2 காளைகளை கொண்டு வாங்க, ஒரு காளையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு காளையை நாங்கள் வைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த காளைகளை பலி செலுத்தும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த யாருடைய பலியை பட்சித்து போடுகிறாரோ அவர்களுடைய தெய்வமே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு இந்த வார்த்தையை அவரிடத்தில் எல்லாரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அக்கினியில் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டவனே அவங்க சொல்கிறாங்க, இது நல்ல வார்த்தை என்று சொல்லி அவர்கள் அங்கீகரித்து கொள்ளுகிறார்கள். பாகாலினுடைய தெய்வங்கள் இதே போல் எல்லா பலிகளையும் செலுத்தி அவர்கள் என்ன செய்தார்கள், கர்த்தரை அந்த அவர்களுடைய அந்நிய தெய்வத்தை அவர்கள் ஆராதித்தார்கள். ஒரு உத்தரவும் வரல. ஆடி பாடினார்கள், தங்களுடைய சரீரங்களை கிழித்து கொண்டார்கள், ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எலியா தீர்க்கதரிசி பலிபீடத்தை செப்பனிடுகிறார். 3-4 குடங்கள் கொள்ளத்தக்கதான 4 குடங்கள் உள்ளதான தண்ணீரை நிரப்பி 3 முறை அந்த தண்ணீரை என்ன செய்கிறாரா ஊற்றும் பொழுது மொத்தம் 12 குடம் தண்ணீரை அந்த பலிபீடத்தில் அவர் ஊற்றி விறகுகளையும் காளைகளையும் அவர் அந்த இடத்துல பலிபீடத்தின் மேல் அவர் அடுக்குகிறார் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அந்த எலியா ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படியே ஜெபிக்கிறான். எலியாவின் தேவனே என்று சொல்லி அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த எலியா ஜெபிக்கிறாரா, ஆபிரகாமின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஈசாக்கின் தெய்வனுமாய் இருக்கிறீரே, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு என்ன செய்யுங்க விளங்க பண்ணும் என்று சொல்லி அந்த எலியா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்கிறார். எலியா அந்த வார்த்தையை சொல்லி ஜபிச்ச உடனே நடந்தது என்ன தெரியுமாங்க, வானத்திலிருந்து ஒரு மறு உத்தரவு அருளப்பட்டது. வாசிக்கலாம் 37வது வசனம். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். அந்த எலியா ஜெபித்த அந்த ஜெபம், அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டு வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார். நல்ல வார்த்தைங்க. இன்னைக்கு ஆண்டவர் நல்ல வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட போகிறீங்க. எலியாவை போல நீங்கள் கூப்பிடும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலியை பட்சித்தது போல உங்கள் வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குங்க. அந்த நல்ல வார்த்தை, அவர்கள் பலிபீடத்தை கட்டி செப்பனிட்டு கர்த்தரை ஆராதித்தாங்க. அங்கே உத்தரவு மறு உத்தரவு கடந்து வந்தது. இன்றைக்கி நீங்கள் கூப்பிடணும். ஆண்டவருடைய வார்த்தையினால தான் அவரை கூப்பிட முடியும். கூப்பிடுங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தெய்வம் எங்கே என்று சொல்லி எலியா ஜெபிக்கிறார் பாருங்க. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரா, வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார். அந்த வார்த்தை நல்ல வார்த்தை. நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? நிகழ்ச்சியை பார்க்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்வான். ஏன்னா உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது. நீங்கள் ஜெபிக்கிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தேவ சமூகத்திலேருந்து உத்தரவை கொண்டு வருங்க. எலியா ஜெபிச்சது உண்மை. நம்மளைப் போல பாடுள்ள மனுஷன் தான் எலியா, உபத்திரவப்பட்ட மனுஷன் தான் எலியா, சோர்வுகளை சந்தித்த மனிதன் தான் எலியா. ஆனால் அந்த எலியா தேவ சமூகத்தில் அவர் அறிக்கையிட்டு அந்த வார்த்தையினாலே அவர் ஜெபித்தார். வார்த்தை அநேக
ஜபம் இருக்கிறது, கண்ணீரின் ஜபம், முழங்காலின் ஜபம், உபவாச ஜபம், மன்றாட்டு ஜபம். ஆனால் எலியா இன்னைக்கு ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜபம் தெரியுமாங்க? விண்ணப்பத்தோடு ஜபம் பண்ணுறாரு, கண்ணீரோடு ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு மறு உத்தரவு அருளும் என்று சொல்லி அந்த வார்த்தையினாலே அவர் ஜபிக்கிறார். தேவன் வானத்திலிருந்து அக்கினினால என்ன எதிர்பார்த்து ஜபித்தாரோ அதே எதிர்பார்ப்பு நிறைவேறினது. என்ன எதிர்பார்த்தாரோ அக்கினி இறங்கணும் வானத்திலிருந்து. எலியா ஜபித்த உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. கர்த்தர் மறு உத்தரவை கொடுத்தார். எலியாவுடைய வார்த்தையின்படியே அற்புதம் நடந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் என்ன வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தைக்கு இன்றைக்கி வல்லமை இருக்க போகிறது, ஜீவன் உண்டு. எலியாவின் ஜபத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஏன்னா உங்கள் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, உங்களுடைய ஜபத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு நன்றான வார்த்தை, நல்ல வார்த்தையோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ரெண்டாவது ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரம் 37வது வசனம். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் மற்ற எல்லாருடைய ஜனங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்துச்சா? நல்ல வார்த்தையாக இருந்தது என்று வேதம் சொல்ல. நன்றாய் கண்டது. என்ன நடந்தது? யோசேப்பு குறித்து நம்ம எல்லாம் நன்கு அறிந்திருப்போம். அந்த பார்வோனுடைய நாட்களில் சொப்பனத்தை குறித்து அந்த தேசத்தில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்தும் கர்த்தர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். 7 ஆண்டுகள் தேசத்தில் ஒரு பெரிய கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் பேசின அந்த காரியத்துக்கு யாராலும் விளக்க சொல்ல முடியலை, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியலை. ஆனால் கர்த்தரோ யோசேப்போடு ஆண்டவர் பேசினாருங்க. ஆண்டவர் எப்படி யோசேப்போடு பேசினார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது 36 வசனம், தேசம் பஞ்சத்தினாலே அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். 7 வருஷம் விளைச்சலை, 7 வருஷம் பஞ்சம். ஆனால் அந்த 7 வருஷம் விளைச்சலை என்ன செய்யணும்? சேமித்து வைக்கணுன்ற நல்ல ஒரு ஆலோசனை யோசேப்பு கொடுத்தார். இந்த ஆலோசனையை தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த யோசேப்புக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே பார்வோனுக்கும் என்ன செய்தது? இந்த வார்த்தை நன்றாக இருந்தது. சில நேரம் ஆண்டவர் நம்ம கூட பேசுவாருங்க. யாராவது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அவங்க மூலமாக ஆண்டவர் பேசுவார், உங்கள் பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் பேசுவார், ஏன் ஊழியக்காரர் மூலமாக பேசுவார், உங்கள் மனைவி கணவன் மூலமாக கர்த்தர் பேசுவார். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரா? வார்த்தையாக இருக்கிறார். பார்வோனுக்கு ஒன்றும் புரியல. ராஜா தான், ஜனங்களை நடத்தின மனுஷர் தான், யுத்தத்துக்கு போனவர் தான். ஆனால் சொப்பனத்தை குறித்தும் தேசத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து அவருக்கு அறிந்து கொள்ள முடியவில்லை. எத்தனையோ அன்றைய நாட்களில் ஞானிகளும் இருந்தார்கள், விசேஷித்த ஆவி உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவி உடைய யோசேப்புனால மாத்திரம்தான் அடுத்து என்ன நடக்கணும்ன்றதை முன்குறிக்க முடிந்தது, கணிக்க முடிந்தது. அப்படிதான் அவர் யோசேப்புக்கு முன்பாக சொல்றாரு, 7 வருஷம் விளைச்சல் வரும்பொழுது 7 வருஷத்தினுடைய தானியத்தினுடைய விளைச்சலினுடைய ஒரு பெரும் பகுதி என்ன செய்யணும்? சேமித்து வைக்கணும்ன்ற ஞானத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். இந்த ஆலோசனை கேட்ட உடனே எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. வசனம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்களை சீர்கெட்டு போவார்கள். இன்னைக்கு அநேக ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? கணவன் சொல்கிறத மனைவி ஏற்றுக்கிற மாட்டாங்க, மனைவி சொல்கிறத கணவன் ஏற்றுக்கிற மாட்டாங்க, பெற்றோர்கள் சொல்கிறத பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஊழியக்காரங்க சொல்கிறத ஜனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இன்னைக்கு ஜனங்கள் சொல்கிறத ஊழியக்காரங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஆலோசனை அநேக நேரம் என்ன செய்வாங்க? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் புரியும். நம்ம நிதானிக்க நம்ம பழகிக்கொள்ளணுங்க. அவர் பார்வோன்டா, தேசத்தினுடைய ராஜா தான், ஆனால் அடிமையாக இருந்த யோசேப்பு அந்த வார்த்தைக்கு அப்படியே அவர் கீழ்ப்படிஞ்சார். நடந்தது என்ன தெரியுமாங்க? 30வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தன் ஊழியக்காரனை நோக்கி என்ன நடந்துச்சு? அந்த பார்வோன் சொல்றாரு, தான் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ என்றான். அல்லேலூயா. வேற யாருமே இல்லை. அதனால யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்றாரு. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அதனால் என்ன செய்கிறேன்? உன்னை எகிப்து தேசம் முழுவதும் அதிகாரியாக்குறேன் என்று சொல்லி பார்வோன் அந்த யோசேப்பை தேசம் முழுவதும் எகிப்துக்கு முழுவதும் அதிகாரியாய் மாற்றினார். காரணம் என்ன தெரியுமாங்க? யோசேப்புக்குள்ளிருந்து வெளிப்பட்டதான நன்றான தெளிவான ஞானமுள்ள கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. யோசேப்புக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது, அவனுக்குள்ள காரிய சித்தி இருந்தது. யோசேப்பை குறித்து வசனம் சொல்ல, யோசேப்பு அவன் காரிய சுத்தி உள்ளவனாய் இருந்தான், செய்து எல்லாவற்றையும் வைக்க பண்ணினான். இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்குள்ள உருவாகணுங்க. சில பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து வரணும். குழப்பம் வரும் பொழுது முடிவுகள் எடுக்க முடியாது, அப்படி அநேகர் போராடுறோம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை உங்க கூட பேசும்.
யோசேப்பு மூலமாய் பார்வோனுக்கு ஆண்டுடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. எலியாவுக்கு ஆண்டுடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு போன வார்த்தை அக்கினியாய் பதிலாய் கடந்து வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை மூலம் உங்க கூட பேசுவார். நல்ல வார்த்தை வெளிப்பட போகிறது. நலமான வார்த்தை வெளிப்பட போகிறது. நன்றாய் கண்ட வார்த்தை. பார்வோனுக்கு நல்ல ஆலோசனையாக இருந்துச்சு. இந்த மாதம் ஆண்டு சொல்லாரு, சில நல்ல வார்த்தை உங்களுக்கு நேராக புறப்பட்டு வரும். நல்ல ஆலோசனைகள் புறப்பட்டு வரும். ஏன்னா ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி தான் உங்களை விடுவிப்பாருங்க. வார்த்தையின் மூலமாக தான் ஆண்டவர் பேசுவார். தீர்க்கதரிசி மூலமாக தான் பேசுவார். நல்ல ஆவியை பெற்ற மனுஷன் மூலமாக ஆண்டவர் பேசுவார். நீங்கள் அதை கண்டுகொண்டு தெய்வ சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்றால், பார்வோன் விட்டு கொடுத்தார், அப்படியே விட்டு கொடுத்தார். ஏன்னா இவன் தேவ ஆவியை பெற்ற மனுஷன். இவர் சொல்லுவது சரியாக இருக்கு. இவனை போல விவேகமும் ஞானமுள்ள மனுஷன் ஒருவரும் இல்லை. எகிப்து தேசம் முழுவதும் யோசேப்பை அவர் என்ன செஞ்சாரா? அதிகாரியாய் மாற்றின அந்த பார்வோன். அல்லேலூயா. அவருக்கு ஒரு கனம் உண்டானது. ஏன்னா யோசேப்புகளை கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த வார்த்தையை வைக்க விரும்புகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்க இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே என் ஜனங்களோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. நீங்கள் வார்த்தையாக இந்த பூமிக்கு கடந்து வந்தீரே, அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த நல்ல வார்த்தை, அந்த நல்ல வார்த்தை எலியா சொன்ன உடனே எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது எலியா ஜெபிக்கிறான். அப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று ஜெபித்து ஆரம்பித்த உடனே அந்த வார்த்தைக்கு வல்லமை புறப்பட்டு வந்தது. அக்கினி இறங்கினது போல என் ஜனங்கள் ஜெபிக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ள அக்கினி புறப்பட்டு வரும். உங்கள் ஜெபத்துக்கு மறு உத்தரவு கடந்து வரும். அக்கினினால் மறு உத்தரவு அருளினாரே, அக்கினினால் மறு உத்தரவு அருளும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக இந்த ஆண்டவர் 8வது மாதத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். மறு உத்தரவு கடந்து வருகிற மாதம். என்ன நினைச்சு நீங்க ஜெபம் பண்றீங்களோ, எதை காரியத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறீங்களோ, அதே எதிர்பார்ப்போடு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாருங்க. அவன் என்ன நினைத்து ஜெபித்தாரோ அதே ஜெபத்துக்கு பதில் வந்தது. அவர் நினைத்ததற்கு பதில் வந்தது. அக்கினி வேணும் ஜெபம் பண்ணார், அக்கினி அனுப்பினார். 8ஆம் மாதம் என்ன வேண்டுதலோடு வந்து ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பார்வோனுடைய அரண்மனை யோசேப்புக்கு கர்த்தர் சில ரகசியத்தை வெளிப்படுத்தி நல்ல வார்த்தை நன்றாய் இருக்கும்படியாக தேசத்தை சுபிச்சமாய் நடத்தும்படியாக வெளிப்படுத்தினீரே. அதே போல என் ஜனங்களுக்கு, குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள, ஊழியங்களுக்குள்ள நல்ல வார்த்தை வெளிப்படட்டும். பிரச்சனைகளுக்கான தீர்வை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, தேசத்தை சுபிச்சமாய் நடத்தத்தக்கதா, குடும்பத்தை ஊழியங்களை நேர்த்தியாய் நடத்தத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே வெளிப்படுவதாக. தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களை எழுப்புங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்களை எழுப்புவீராக. அந்த ஆவியை ஆண்டவரே சோத்திரம் எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. நிகழ்ச்சியை பார்க்க தேவனுடைய பிள்ளையே, பார்வோனை போல குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? சொப்பனத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரியல, எப்படி நடத்த போறேன், ஜனத்தை எப்படி நடத்த போறேன், குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்னு உங்களுக்கு புரியலையா? தேவ ஆவியை பெற்ற ஒரு யோசேப்பை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு யோசேப்பை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த யோசேப்பின் வார்த்தையை கேட்டபடினாலதான் பார்வோனும் அவருடைய தேசத்தின் ஜனங்களுக்கு காக்கப்பட்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அந்த தேவ ஆவியை பெற்ற மனுஷன் மூலமா கர்த்தர் உங்க கூட பேசுவாரு. தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுவார், அப்போஸ்தலர்கள் மூலமாய் பேசுவார், சுவிசேஷகர்கள் ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் பேசுவார். அந்த வார்த்தை நன்றாய் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக அநேகரை கர்த்தர் சாட்சியாய் எழுப்புவார். பார்வோன் சொன்னார், யோசேப்பு தேவாவியை பெற்ற மனுஷன் என்று சொல்லத்தக்கதாக. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை திறந்தது போல உங்க இருதயத்தை திறப்பாரு. யோசேப்புகளை கர்த்தர் உங்களுக்கு எழுப்பி தருவாரு. தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது போல உங்க குடும்பங்களுக்குள்ள மாற்றம் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் உண்டாக போகிறது. தேவனுடைய வார்த்தை அப்படியே நல்ல வார்த்தையாய் புறப்பட்டு வரட்டும். நன்றாய் கண்ட வார்த்தையாக ஆண்டவரே செம்மையான வார்த்தையை ஜனங்களுக்குள்ளாய் புறப்பட்டு வரட்டும். இந்த வார்த்தை ஒரு பெரிய அற்புதத்தை செய்யட்டும் ஐயா, ஒரு பெரிய அற்புதத்தை செய்யட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்குள்ள வார்த்தை கிரியை செய்யணும்ப்பா. ஏன்னா எங்கே போகணும், எதை செய்யணும், எப்படி நடத்தணும் எங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு போகட்டும். வார்த்தையின் வெளிச்சத்துக்கு நேராக ஜனங்களை நடத்துங்கப்பா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதத்தை கொண்டு வர போறதற்காக சோத்தரிக்கிறேன். நீங்க பேசுங்கப்பா, நீங்க இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.